அபி, நீங்க வாங்க. தேவி, நீ சும்மா இருன்றல்ல. உன்னை அழைக்கிறது மட்டும் தாண்டா இனிமே என்னோட ஒரே வேலை. போதும், நிறுத்த அர்ஜுன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இந்த பிரச்சனையை இதோட 2 பேரும் முடிங்க. அபி, நீ ரூமுக்கு போ. தேவி, அவனை கூட்டிட்டு போமா. சரிங்க அத்தை, வாங்க அபி. நில்றா. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு எப்படி எல்லாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன இன்சல்ட் பண்ணீங்களோ, இதே மாதிரி ஒரு நாள் இவன் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்து நிப்பான். தானா தோத்து போயெல்லாம் வந்து நிக்க மாட்டான். இவனை தோக்கடிச்சு நான் நிக்க வைப்பேன். அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இது என்னோட சவால் தான். என்ன இருந்தாலும் அர்ஜுன் பாவண்டி. அவர் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் தப்புதான். நான் சூழ்நிலை கைதியா நின்னு அவ அவமானப்படுறத வேடிக்கை பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. நான் அபிமாமா கூட சேர்ந்து அவனுக்கு எதிராக சூழ்ச்சி பண்றதா தானே திரும்பவும் அவன் நினைப்பான். சாரி சத்யா, உன்னை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சிட்டேன். அர்ஜுன் இவ்வளவு சீக்கிரமா ஜாமீன்ல வருவான், பிரச்சனை இவ்வளவு மோசமா போகும்னு நான் நினைக்கவே இல்லை. என் மேலதான் தப்பு. மறுபடியும் நான் சாரி கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு. விடுங்க மாமா, கோவத்துல அவர் உங்க கூட சண்டை போட்டுட்டாரு. நானும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். இப்பதான் நான் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பேசினேன். சஞ்சய் அந்த ஆக்சிடென்ட் ஆன பார்ட்டிக்கு பணம் கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்கான். அதனால பிரச்சனை முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அப்பாடா, ரொம்ப நிம்மதியா இருக்கு. சஞ்சய் அந்த ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சமாதானப்படுத்தி இருக்கான். நிச்சயமா அது அர்ஜுனோட பணமா தான் இருக்கும். இந்த சத்யா, 5 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டிருக்கேன். நான் இதுல பேர் எதுவும் போடல. நீ அர்ஜுனை இப்படியாவது சமாதானப்படுத்தி இதுல அவன் பேரை போட்டு கொடுத்துரு. அர்ஜுன் பாத்துட்டாருடி. என்ன டெண்டர் கிடைக்க புருஷனே போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணியே, அதுக்கு கமிஷனா? ஏன் இவ்ளோ ஹார்ஷா பேசுற? அர்ஜுன் சொல்றது கொஞ்சம் கேளுடா. டேய், ஃப்ராட் பயல, கொலகார பாவி. உன்கிட்ட எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நான் சத்யா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இந்த செக் உனக்கு தான்டா. டேய், நீ செஞ்ச துரோகத்தை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். உன்னால நான் இன்னைக்கு பண்ண இருந்த பிசினஸ் டீலை என் கைய விட்டு போச்சு. இன்னும் 4 நாளைக்கு அந்த பார்ட்டிகளுக்கு நான் அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. பேங்க் லீவு. பிசினஸ்ல என்ன ஓவர்டேக் பண்ணி நான் முன்னேறக்கூடாதுன்னு தானே இப்படியெல்லாம் பண்ண. ஆனா நீ யாருன்னு இப்ப நல்லா அடையாளம் தெரிஞ்சுக்கிட்ட. இதுக்கும் சேர்த்து உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. இந்த சத்யா, இத அவன் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிரு. தயவு செஞ்சு வேண்டாம் மாமா. பாருங்க, நான் உங்ககிட்ட கமிஷன் வாங்குறதா சொல்லிட்டு போறாரு. அவன் கிடக்குறான், நீ விடுமா. இது உன் அக்கவுண்ட்லயே போட போற, அவன் அக்கவுண்ட்ல தானே போட போற. இல்ல, இந்த பிரச்சனையில இனிமே என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க மாமா.
நீங்களே அவர் அக்கவுண்ட்ல போட்டுருங்க. சரிம்மா, நானே போட்டுறேன். உன்னோட இந்த பெரிய உதவி இல்லாம இந்த டெண்டர் கிடைச்சிருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா.